ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதவிகள் போட்டுருக்கேன். இப்போ அவங்க எல்லாருக்குமே அது தெரியும். மடப்புறத்து முகமாகி அவளுடைய கருணைகள் அவள் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணுறா அப்படிங்கிறத பற்றியும், வாராகியை பற்றியும், மகாபெரிவா சொல்லவே வேண்டாம், நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், அவரை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன். நிறைய வாட்டி சொப்பனத்துலேயும் வந்து நிறைய காரியங்கள் எனக்கு அவர் சொல்லியிருக்கார். அந்த சந்தோஷம் எனக்கு அத்தனை இருக்குது. ஏன்னா அவர் இப்போ பேசுகிறார் அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னாங்க, தயவு பண்ணி ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதை. அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டாக பார்க்க எனக்கு டைம் இல்லைன்னா என்னுடைய நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணி பேசலாம். சரியா? அண்ட் இதில் இன்றைக்கி பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி இதை அந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுமே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. மகாபெரிவாளை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வரா, ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை எல்லாருமே ஆகிட்டு வரும்பொழுது ஒரு 6-7 வயசு குழந்தை. அது அந்த குழந்தைக்கு இடையில நிறுத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போதோ என்னமோ வாங்கும் பொழுதோ அந்த குழந்தை சடனாக கிராஸ் பண்ணி அவள் அப்பா பார்க்க அங்கே ஓடுறது. அப்படி ஓடும் பொழுது அந்த குழந்தைக்கு அடிபட்டு விடுறது, ஆக்சிடெண்ட் ஆகிடுறது. ஆகிட்டு பின்னே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறா. அது ரொம்ப சிக்காக இருக்குது அந்த குழந்தை. அப்போ வந்துட்டு அந்த குழந்தையோட மாமா வந்துட்டு, சரி நம்மளாவது போய் பார்க்கலாம் பெரியவாளை அப்படின்னு சொல்லிட்டு, அனுகிரகம் நம்ம வாங்கத்தானே வந்தோம், எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார வேண்டாம் அப்படின்ட்டு பெரியவாளை பார்க்குறதுக்காக அவர் போகிறார். அவர் போயிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி வரிசையிலே நின்றுட்டு பெரியவாளை பார்த்துட்டு அப்படியே கதறார், என்னோட 6-7 வயசு குழந்தை பெரியவா உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தால் உங்களை பார்க்க வந்துட்டு இந்த நிலமை தேவையா? அந்த குழந்தைகளுக்கு கோமா ஸ்டேஜில் இருக்குது அந்த குழந்தை. இப்போது எத்தனை வாரம் ஆகலாம், மனுஷன் எத்தனை வாரம், மாதம் அண்டு நாள் அண்டு மணி, எத்தனை மணி நேரத்திலும் வெளில வரலாம், எத்தனை மாதத்திலும் வெளியில் வரலாம், எத்தனை வாரத்திலும் வெளியில் வரலாம், நாள் கணக்கிலையும் வெளியில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கோமா ஸ்டேஜ் பற்றி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. குழந்தை அப்படியே நினைவில்லாமல் கிடக்கு. அங்கே அவள் அம்மா அப்பா துடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் இவர் போய் இது எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்கிறார். அவர் சொன்ன உடனே, என்னை பார்க்க வந்துட்டு அந்த குழந்தைக்கு இப்படி ஆகிடுதா அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு இருந்தாராம். அவர் யாரை வேண்டின்னு இருப்பார்? காமாட்சி தேவியை தான் கண்டிப்பாக வேண்டின்னு இருப்பார். அவர் பக்கத்தில் இருந்த ஒரு ஆப்பிளை கொடுக்க சொல்லி அந்த ஆப்பிளை அவர் கையில் கொடுத்து, இதை கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடு, போகிறதுக்கு முன்னாடி காமாட்சி தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு நீ ஊருக்கு போ அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இவர் காமாட்சி தேவியை பார்க்குறதுக்கு ஓடுறார். அந்த ஆப்பிளையும் தூக்கிக்கிண்டு காமாட்சி தேவியை பார்க்குறார். கடைசி நேரம் முடியிற கதவை அடைக்கிற நேரத்தில் கடகடுன்னு போயிட்டு அவர் சொல்லியிருக்காரே, இது வார்த்தையே மாறப்படாதே, குழந்தைய பார்த்துட்டு அங்கே போன்னு சொல்லியிருக்காரு இல்லையா காமாட்சியை பார்க்குறதுக்கு ஓடுறார். பச்சை பட்டு உடுத்தி அத்தனை அழகாக உட்காண்டிருக்கா காமாட்சி அம்மன், முகத்தோட எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். ஸோ அதை அம்மனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு சந்தோஷம், அவர் அறியாமல் ஒரு சந்தோஷம், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளை அறியாமல் ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்தேளா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி அங்கே ஓடுறார். நடந்தது எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்கிறார். பச்சை பட்டு எடுத்து அத்தனை அழகாக இருந்தால் என்னமோ நல்லது நடக்கும்னு இன்றைக்கி மனசில் படுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி இந்த ஆப்பில் மட்டும் ஐசியூவில் இருக்க குழந்தை தலைமாட்டில் வைக்கிறேன், இந்த மாதிரி மகாபெரிவா கொடுத்ததுன்னு சொல்லி அவன் ஹாஸ்பிட்டலோட பெர்மிஷனோடு அதை கொண்டு போய் அதை அங்கே வைக்கிறார், தலைமாட்டில் வச்சுட்றார். விதின் கொஞ்சம் சில மணி நேரங்கள், நாட்கள் கூட இல்லை, சில மணி நேரங்கள்லேயே குழந்தைகள் உடலில் உடனே மாற்றங்கள் தெரிகிறது. உடனே என்ன இது இவ்வளோ ஈஸியாக ரெக்கவரி ஆகிற சான்ஸே, இதுதான் மிராக்கள், ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையேன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறா. அதுக்கப்புறமா குழந்தை விதின் 2 டேஸ்லேயே வந்து நார்மல் வார்டுக்கு குழந்தைய மாற்றிடுறாவா. ஸோ அப்போ குழந்தை வந்துட்டு பேச ஆரம்பித்தோடனே முதல்ல குழந்தை சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அம்மா எங்கூட ஒரு அக்கா விளையாடின்னு இருந்தாலே அந்த அக்கா எங்கம்மா இப்போ காணோம் அப்படிங்கிறது. அது என்ன இது அக்கா விளையாடின்னு இருந்தாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறமா யார் விளையாடினா, எந்த அக்கா விளையாடினா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அந்த அக்கா எப்படி இருந்தா, எங்கேருந்து வந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா, தெரியாதுமா, என் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்தா, என் கூட விளையாடிண்டு என் பக்கத்தில் தான்மா அந்த அக்கா உட்காந்துட்டு இருந்தா, அந்த அக்கா என்ன கலர் ட்ரெஸ் போட்டுன்னு இருந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டால், பச்சை கலரில் பட்டுப்பாவாடை சட்டை போட்டுன்னு இருந்தாம்மா, அப்படி எப்படி இருந்தான்னா அழகாக இருந்தாம்மா, வெள்ளேன்னு இருந்தாம்மா, அழகாக இருந்தாம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறதான். அப்போ உடனே அந்த மாமாவுக்கு ஒரு பொறி தட்டிடுத்து, ஆஹா இது வந்துட்டு காமாட்சியோட வேலை தான், அவள் தானே பச்சை புடவை கட்டின்னு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மனோட ஃபோட்டோவை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட காமிக்கிறார். அந்த அக்கா எப்படி இருந்தா, இந்த மாதிரி இருந்தாளான்னொன்னே, ஆமாம் இந்த மாதிரி தான் அந்த அக்கா இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறது. அப்போ அத்தனை பேருக்கும் அதிசயம், ஆச்சரியம், என்னடா இது, தேவியே வந்து மகாபெரிவாளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தேவி அங்கே வந்து அந்த
இது எல்லாத்திற்கும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு மந்திரம், வேற ஒன்றுமே இல்லை. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். அவரை சரணாகதி அடைஞ்சாச்சுனாக்கா நீ தான் கதி, அவனுக்கு யாருமே இல்லை, உங்களை பார்க்க வந்துட்டு இந்த குழந்தை இப்படி ஆடித்தே பிரிவா, இந்த குழந்தைய நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் காலில் போய் விழுந்து விட்டார் அவர். அதனால உடனே அவர் நம்மளை பார்க்க வந்துட்டு இந்த குழந்தை இப்படி ஆகணுமா அப்படின்னு வருத்தப்பட்டு தேவிகிட்ட சொல்லி, தேவி அவளை காப்பாற்றுன்னு சொன்னோன்னே அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தேவி ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து அந்த குழந்தையை காப்பாற்றி ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்திருக்கார். மிராக்கள் நடத்தியிருக்கார் அவர். ஸோ அவர் மகாபெரியவா சரணம். அவரை நினச்சிக்கோங்க. நன்னா